வணக்கம் நேயர்களே, கவின்ஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இது பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுருக்கேன். நேற்றே அதை கிள்ளி வச்சதுனால அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது 2 தக்காளி, 3 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போதும். சிலர் புளி ஊற்றுவாங்க, நான் புளி ஊற்ற மாட்டேன். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன், அது புளிப்பு சுவை கிடச்சிரும். துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், 2 சேர்த்து 3/4 கப்பு இருக்குது. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 5, பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5 பல் போதும். சீரகம், வத்தல். சீரகம் பாதி நம்ம முன்னாடியே போட்டுருவோம், பாதியை நம்ம தாளிப்பு செய்யும்போது போடுவோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கீரை கடையிறதுக்கு குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பருப்பு போடுங்க. அந்த பாசி பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பாசி பருப்பை துவரம் பருப்பும் கழுவி வச்சதை உள்ளே போடணும். பருப்பு நல்லா ஒரு கொதி வந்த உடனே அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா கீரை. உப்பு இப்போ போட வேண்டாம், கடைசியாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். கீரை தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ள இப்படி அமுத்தி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விடுங்க. குக்கர் 3 விசில் வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை மற்ற வச்சு கடைய போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது கடைய முடியாது. அதனால் அளவான தண்ணி ஊற்றி கடைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக இருத்து வடிகட்டிக்கோங்க. அப்புறம் கடைஞ்சிட்டு அந்த தண்ணியை திருப்பி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன், அதுவே எனக்கு எவ்வளோ ஒரு 3/4 டம்ளர் வரைக்கும் எனக்கு தண்ணி எக்ஸஸாக இருந்துச்சு. நான் இருத்துட்டேன். இப்போ கடைய போகிறேன். பாருங்கள், கடைஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்குன்னு. கடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மீது தண்ணி இருந்துச்சுல, அதை இதில் ஊற்றிக்கோங்க. நம்ம அம்மாவங்கெல்லாம் சட்டியில் வச்சு தான் கடைவாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஆகணும். அதனால் குக்கரில் வச்சிடுறோம். ரொம்ப சிம்பிளாக குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்து கடைஞ்சி தாளிச்சிடணும், அவ்வளோதான். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விடுறேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கடுகு,
அதில் கொஞ்சமாக கடுகு, அப்போ அதை எடுத்து வச்சோம் இல்லையா, பாதி சீரகம் போட்டாச்சு. மீதி சீரகத்தை அதில் போட்டுக்கோங்க. வத்தல், வெங்காயம் போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் இதில் நம்ம போட்டிருக்கோம், அதனால் தேவையில்லை. நான் 2 வத்தல் தான் போட்டிருக்கேன். ஒரு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சது. இது இப்போ சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அதை ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.